ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் திவக்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாம் மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம் புஜயுக்மருக்ம வியோமோதசராணி தினாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்தி தைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே மாதாபிதா யோதனே ஸ்தனயா விபூதிம் சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்யன குல்பதேர் வகுலாவிராமம் ஸ்ரீமத் ததங்கலம் பிரணமாமி மூர்த்தாபூதம் சரஸ்யம் கதாவிய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரேனும் பிரகாலயதேந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்க சுமணிம் புனதோஷ் நித்யம் குருமுகமனதீப்ய பிராக வேதான சேஷான் நரபதி பரிக்ளுப்தம் சுல்கமாதானு காமக ஸ்வசரமவரவந்திய பிரங்கநாதாஷாத் சுஜிகுலதிலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி மின்னார் தளமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார்களர் கமலம் சூடினோம் முன்னால் கிழியறுத்தான் என்றுரைத்தோம் கிழ்மையின் சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டன்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டசித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டன்று அமைடுரைப்பு நமோ நாராயணாயம் என்று பல்லாண்டும் பரமாத்மனை சுழ்ந்திரு தேத்துவர் பல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜிய திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். நம்முடைய ஆன்றோர்களால் அபிமானிக்கப்பட்ட அபிமான ஸ்தலங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவித்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாம் 76ஆவதாக காண இருப்பது மேல வீரராகவபுரம் வரதராஜ பெருமாள். இந்த கோயிலானது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கோயில். மூலவர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள், உற்சவர் ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத வரதராஜ பெருமாள், தாயார் வேதவள்ளி தாயார், பெருந்தேவி தாயார். தீர்த்தம் வீரராகவ தீர்த்தம், தாமிரபரணி தீர்த்தம். முற்காலத்தில் தாமிரபரணி ஆற்றின் கரையில் இருந்த இந்த பகுதியை சந்திரவம்சத்து அரசரான கிருஷ்ணவர்மன் என்னும் மன்னன் நீதி நெறி தவறாமல் செங்கோல் செலுத்தி ஆட்சி வந்தார். இறை வழிபாட்டில் சிறந்து விளங்கிய இந்த மன்னன் கிருஷ்ணவர்மன் முக்கன் முதல்வன் ஆகிய பரமேஸ்வரனுக்கும் பார்க்கடலில் பாம்பனை மீது பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமனுக்கும் எண்ணற்ற கோயில்கள் இந்த பூ உலகில் கட்டி எழுப்புவதை தனது குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து வந்தான். அவ்வாறே பழைய திருக்கோயில்களை புனரமைத்தும் புதிய திருக்கோயில்களை கட்டியும் அதற்கு கும்பாபிஷேகம் செய்து அவன் மகிழ்ந்தான். தான் கட்டி எழுப்பிய கோவிலில் தினசரி வழிபாடுகளும் வருடாந்திர உற்சவங்களும் தவறாமல் நடைபெற பல்வேறு கொடைகளையும் மானியங்களையும் அள்ளி வழங்கினான். இப்படி இரவும் பகலும் கோவில் என்றே வாழ்ந்து வந்த மன்னனின் நாடு மீது ஆசை கொண்ட பக்கத்து நாட்டு மன்னன் 4 வகை படைகளையும் தனது நாட்டிலிருந்து திரட்டி கொண்டு போருக்கு வந்தான். இதை பற்றி சிறிதும் சிந்தித்து பார்க்காத மன்னன் கிருஷ்ணராஜ சர்மா நிலைமையை எண்ணி கலக்கமுற்றான். இக்கட்டான இந்த நிலைமையில் தான் வணங்கும் தனது ஆத்மமூர்த்தியாகிய தனது அரண்மனையில் உரையும் வரதராஜ பெருமாள் முன்னர் சரணாகதி அடைந்து நாராயண மந்திரத்தை உச்சரித்தபடியே கண்கள் கலங்கியபடி அமர்ந்திருந்தான். தனது பக்தனின் நிலையைக் கண்டு மனம் இறங்கிய பரந்தாமன் தானே கிருஷ்ணராஜ சர்மா மன்னனாக உருவெடுத்து படைகளை திரட்டி கொண்டு போர்க்களம் புகுந்தார். போர்க்களத்தில் படையெடுத்து வந்த எதிரி நாட்டு மன்னனை வீழ்த்தி வெற்றி வாகை சூடிய பெருமாள் தனது இருப்பிடமான பார்க்கடலுக்கு சென்று பாம்பனையில் துயில் கொண்டார். நடந்த விஷயங்களை அறிந்த மன்னன் கிருஷ்ணராஜ சர்மா தனக்காக தான் வணங்கும் பெருமாளை வந்து போரிட்டதை எண்ணி மகிழ்ந்து பழவாரி போற்றி துதிக்கிறான். அவனது சுய பக்திக்கு இறங்கிய பெருமாள் அவனுக்கு காட்சியளித்து அருள் புரிகிறார். தனக்கு காட்சியளித்த பெருமாளுக்கு அந்த இடத்திலேயே கோயில் ஒன்றை கட்டிய மன்னன் கிருஷ்ணராஜ சர்மா தனக்காக போரிட்டு வீரத்து செயல்கள் புரிந்த பெருமாளை வீரராகவ பெருமாள் என்ற பெயரில் அங்கு பிரதிஷ்டை செய்தான். மன்னன் கிருஷ்ணராஜ சர்மா தனக்கு காட்சியளித்த பெருமாளை இங்கு எழுந்தருளி சேவை சாதிக்க வேண்டிய தனது பக்தனுக்காக பெருமாளும் இங்கு வீரராக பெருமாளாக எழுந்தருளி காட்சி தருகிறார். மன்னன் கிருஷ்ணராஜ சர்மா தான் அரண்மனையில் வைத்து வணங்கிய வரதராஜ பெருமாளை இங்கு உற்சவமூர்த்தியாக எழுந்தருளை செய்து திருவிழாக்களையும் நடத்தி வந்தார். வீரராகவ பெருமாள் என்ற பெயரில் இங்கு பெருமாள் எழுந்தருளியால் இப்பகுதியும் வீரராகவபுரம் என்ற பெயரோடு வழங்குகிறது. கிழக்கு திசை நோக்கி காட்சியளிக்கும் இந்த கோயிலின் வாசலில் 5 நிலை கொண்ட ராஜகோபுரம்,
இந்த ராஜகோபுரத்தை வணங்கி உள்ளே சென்றால் முன் மண்டபத்தில் கொடிமரம் பலிபீடம் உள்ளன. இதற்கு அடுத்தபடியாக கருவறைக்கு நேர் எதிராக கருடாழ்வார் காட்சி தருகிறார். அவரை வணங்கி உள்ளே சென்றால் அர்த்த மண்டபம் தாண்டி உள்ளே கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக ஸ்ரீ வீரராகவ பெருமாள் 4 கரங்கள் சங்கு சக்கரம் ஏந்தியபடி நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். கருவறைக்குள் உள்ள மண்டபத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சகிதராக ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சேவை சாதிக்கிறார். மன்னனுக்காக தானே அவன் உருவில் வந்து போர்க்களம் புகுந்த பெருமாள் நமக்காக வேண்டும் வரங்களையும் அருள் புரிகிறார். திருக்கோயில் பிரகாரத்தில் முறையே சக்கரத்தாழ்வார், நரசிம்மர், வேதவழி தாயார், பெருந்தேவி தாயார், 12 ஆழ்வார்கள், ஆஞ்சநேயர் ஆகியோரின் சன்னதிகளும் அமைப்பெற்றுள்ளது. வடக்கு பிரகாரத்தில் பரமபத வாசலும் அதற்கு வெளியே பரமபத மண்டபமும் இருக்கின்றன. இங்குள்ள வரதராஜ பெருமாள் மீது கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான முத்துசாமி தீட்சிதர் வரதராஜம் உபாஸ்மகே என்ற தொடங்கும் பாடலை சாரங்க ராகத்தில் அமைத்து பாடியுள்ளார். இந்த கோவிலில் தினமும் காலசந்தி, உச்சிக்காலம், சாயரிச்சை, அத்தகாலம் ஆகிய 4 கால பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகின்றன. வைகுண்ட ஏகாதசி என்ற இந்த கோயிலின் பெருமாள் வரதராஜர் அதிகாலை முதல் பிற்பகல் வரை சயன கோலத்தில் காட்சியளிப்பார். புரட்டாசி மாதத்தில் அனைத்து சனிக்கிழமையிலும் கருட சேவை சிறப்பாக நடைபெறுகிறது. சித்திரை மாதம் இங்கு 10 நாட்கள் பிரம்மோற்சவ விழாவும் 10ஆம் நாள் தேரோட்டமும் மிக விமர்சையாக நடைபெறுகிறது. இந்த கோயிலில் தனி சன்னதிகளில் எழுந்தருளி இருக்கும் சக்கரத்தாழ்வார் மிகவும் சக்தி வாய்ந்தவராக காட்சி தருகிறார். இவரை வணங்கினால் எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடலாம் என்ற நம்பிக்கை உள்ளது. இதற்கு தங்க கவசம் அணிவித்து சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறுகின்றன. இவருக்கு பின்புறம் ஒரு விக்கிரகத்தில் நரசிம்மராகவும் காட்சி தருகிறார். சித்திரை மாதம் பிரம்மோற்சவம், வைகாசி மாதம் நம்மாழ்வார் திருநட்சத்திரம், ஆடிப்பூரம், ஆவணி பவித்திர உற்சவம், ஆவணி உரியடி உற்சவம், புரட்டாசி விஜயதசமி, பாரிவேட்டை, புரட்டாசி சனிக்கிழமையில் கருட சேவை, மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி விழா, தை மாதம் கனு ஊஞ்சல் உற்சவம், பங்குனி மாதம் ராமநவமி உற்சவம் ஆகியவை சிறப்பாக இங்கு நடைபெறுகின்றன. திருநெல்வேலி சந்திப்பு மற்றும் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் அமையப்பெற்றுள்ள கோயில் வீரராகபுரம் வரதராஜ பெருமாள் கோயில். திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையத்திலிருந்து சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து 10 நிமிட நடைப்பயணத்தில் இக்கோயிலை சென்றடைந்து விடலாம் என்பதை கூறி வீரராக பெருமாளுடைய அனுகிரகத்தை வேண்டி நாம் உயிர்வோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்தஸ்மரணே ஜெய ஜெய ராமராம். சத்குரு மகாராஜுக்கு ஆஞ்சநேய மூர்த்திக்கு அறியாத பிள்ளைகளும் அன்பிலால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சீரி அல்லாத இறைவான் இதாராய் பறைகளுரம்பாவை எற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாம் ஆட்சியும் மற்ற நம் காமங்கள் மாற்றையிலுரம்பாவை செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவள் பெற்று இன்புருவரம்பாவை ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.